திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் என்ற தலத்தின் தெற்கே அமைந்த சிவத்தலம் திரு எர்க்கத்தம்புலியூர். இங்கு தோன்றியவர்தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் மனைவியார் மதங்க சூளாமணியார். சிவபக்தியிலே மிகுந்த இருவரும் இறைவனுடைய புகழை யாழிலே மீட்டி வழிபட்டு வந்தனர். அம்மையார் மதங்க சூளாமணியார்தான் நம்முடைய திருப்பதிகங்களுக்கெல்லாம் பன்முறை அமைத்து கொடுத்தவர்கள். இவர்கள் திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்ட அற்புதத்தை கேட்டு சீர்காழி செல்ல வேண்டும், அந்த குழந்தையை வணங்க வேண்டும் என்று நினைத்து அவர் செல்லும் தலங்கள் தோறும் அவருடன் சென்று அவர் பதிகங்களுக்கு அவர் உடனே இருந்து யாழிலே இசையமைத்து அவரோடு செல்கின்றனர். பின்னர் திருநீல நக்கரனுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். தாழ்த்தப்பட்ட குலம் என்று ஒதுக்கப்பட்ட நேரத்திலே அவர்களை தன்னுடைய இல்லத்துக்குள்ளே ஓமகுண்டத்திற்கு அருகே தங்கி உபசரிக்கிறார் திருநீல நக்கரும் அவர் மனைவியாரும். பிறகு பாணனாரின் தாயார் ஊராகிய திரு தர்மபுரத்திலே சம்பந்த பெருமானின் பதிகத்தை யாழிலே வாசிக்க முடியாமல் நின்றது. மாத மட பிடியும் மாத மட பிடியும் மட அன்னமும் அல்லதோர் மாத மட பிடியும் மட அன்னமும் அல்லதோர் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் துணையென மகிழ்வ பூதயின படை நின்று பூதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் பாடர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படை சடை நெடு அவர் படை சடை நெடு அவர் படை சடை நெடு முடியதோர் புனல வேதமோடேழிசை பாடுவ வேதமோடு ஏழிசை பாடுவ ஆழ்கடல் வெள்திரை இறை நூரை கரை பொறு இறை நூரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே தாதவிழ் புன்னை தயங்கும் தாதவிழ் புன்னை தயங்கும் மலச்சிறை வள்ளரை எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் கொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழுபொழில் கோயில் பயில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே. பின்னர் மதுரை செல்கிறார்.
சோமசுந்தர கடவுள் முன் யாழிலே இசையமைக்க நினைக்கிறார். மகிழ்ந்த இறைவனோ தம் தொண்டர்கள் கனவிலே தோன்றி பாணரை தன் முன்னே அழைத்து வருமாறு கூறுகிறார். பாணருக்கும் அதனை உணர்த்துகிறார். அந்த காலத்திலே பாணர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஆக திருக்கோவிலுக்குள்ளே இறைவனாலே அழைத்து செல்லப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு பெற்றவர் பாணர். உள்ளே சென்றவுடனே அந்த தரை ஈரமாக இருக்கிறது. குளிர்ச்சி பட்டு யாழின் ஸ்ருதி குறைந்துவிடும் என கருதி அசரீரியாக பாணனாருக்கு சுந்தர பலகை இடுங்கள் என்று இறைவன் அருளை கேட்கின்றனர். அதுபோலவே ஒரு பலகையை இடுகின்றனர். அதிலே அமர்ந்து யாழை மீட்டி இறைவனுடைய அருளை பெறுகிறார் பாணனார். ஆக பல்வேறு தலங்களுக்கு சென்று தல யாத்திரை செய்கின்றனர். யாழிலே இறைவனை துதிக்கின்றனர். இறுதியாக சீர்காழிக்கு வந்து திருஞான சம்பந்த பெருமானுடன் சேர்ந்து அவர் பதிகங்களை யாழிலே மீட்டி திருநெல்லூர் பருமணத்திலே சம்பந்த பெருமானுடன் சிவ ஜோதியிலே கலந்து ஐக்கியமாகிறார். சுந்தரர் பெருமானால் திருத்தொண்ட தொகையுள் இறுதியாக பேசப்பெறும் தனி அடியார் இவரே. ஆக திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவர் மனைவி மதங்க சூளாமணி அம்மையும் வணங்கி மகிழ்வோமாக.